பல்வேறு நிதி நிறுவனங்கள் மூலமா ஏலச்சீட்டு நடத்தி கிட்டத்தட்ட 120 பேருக்கு கொடுக்க வேண்டிய 8 கோடி ரூபாய் பண மோசடியில ஈடுபட்டதா சொல்லி 3 நபர்களை போலீசார் கைது செஞ்சிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏழு இடங்கள்ல சோதனை மேற்கொண்டு 270 சவரன் தங்க நகைகள், 20 கிலோ வெள்ளி, 22 லட்சம் ரொக்க பணத்தை போலீசார் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவரும் அவருடைய மகன்களான பாபு என்கிற கோதண்டராமன் மற்றும் ஆனந்தன் ஆகிய 3 பேரும் நிதி நிறுவனங்கள் மற்றும் நகைக்கடையை நடத்தி அதன் மூலமா ஏல சீட்டு விட்டுட்டு வந்ததா கூறப்படுது. இப்படி ஏல சீட்டு விட்டுட்டு வந்த நிலையில தான் 120 பேருக்கு கொடுக்க வேண்டிய 8 கோடி ரூபாய் பணத்தை இவங்க கொடுக்காம மோசடியில ஈடுபட்டதா சொல்லப்படுது. கடந்த வருடம் மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு ஆனந்தன் 1.5 கோடி ரூபாய் பணத்தை பட்டுவாடா செய்ய இருந்த சூழல்ல அத வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்க முடியாத நிலையில தான் அவருடைய திருமண மண்டபத்திலே அவரு விபரீத முடிவெடுத்து உயிரிழந்ததா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து வாடிக்கையாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் பாபு கிட்ட இது சம்பந்தமா முறையிட்டதுக்கு ஆனந்தனுடைய உயிரிழப்புக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி வாடிக்கையாளர்களுக்கு இவங்க மிரட்டல் விடுத்ததா கூறப்படுது. இதை தொடர்ந்து மாவட்ட பொருளாதார குற்றவியல் காவல் நிலையத்தில் இது தொடர்பா பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் புகார் தெரிவிச்சதா சொல்லப்படுது. புகாரின் அடிப்படையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருள்மொழி அவர்களுடைய தலைமையில 5 தனிப்படைகள் அமைச்சு போலீசார் விசாரணை மேற்கொண்டுட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு சொந்தமான 7 இடங்கள்ல சோதனை மேற்கொண்டு அங்கிருந்து 270 சவரன் தங்க நகைகள், 20 கிலோ வெள்ளி மற்றும் 22 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை இவங்க கைப்பற்றினதா சொல்லப்படுது. அது தவிர 5 முக்கிய ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து மோசடியில ஈடுபட்டதா சொல்லி பாபு, அவருடைய மனைவி தனலட்சுமி மற்றும் ஆனந்தனுடைய மனைவி பூர்ணிமா ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செஞ்சு இப்போ விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க. இந்த சம்பவம் மதுராந்தகம் சுத்து வட்டார பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.